ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடிஆர் ஃபைலு ஒரு ட்ரேடரு, ஒரு இன்வெஸ்டரு, இல்லை நான் இன்ட்ராடே கேஷில் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்? 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ? சரி, நான் லாஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராஃபிட்டே பண்ணல, ஆனால் நான் ஃபைல் பண்ணணுமா அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் எந்த கேட்டகரியில் வரணும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் எந்த கேட்டகரியில் வரணும், நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் அண்டு இன்ட்ராடேயில் பிஸ்னஸ் இந்த ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரணும் அப்படின்றது எல்லாமே. இப்போ இதுக்கு நான் ஆடிட் பண்ணணுமா, இல்லை நாம்ளே அப்படியே ஜென்ரலாக ஃபைல் பண்ணிக்கலாமா, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகேல 1 2 3 4 அப்படின்னு 4 கேட்டகரி இருக்குது. இது என்னென்னா நம்ம எந்த கேட்டகரியில் வரோம். இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயா, ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், அந்த கேட்டகரியா அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று. பிஸ்னஸ் மேனாக அது ஒன்று. இப்போ இன்ட்ராடேவும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் பிஸ்னஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படின்னா எது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அப்படின்றதில் நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்து எந்த ஐடிஆர் 1 அப்படின்றத ஃபைல் பண்ணணும், ஐடிஆர் 1ஆ 2ஆ எதை நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இதை நான் ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்தா டைரெக்டாக அவரே நான் எந்த கேட்டகரியில் வருவேன் எப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுப்பார் அப்படின்றதும் கரெக்டான விஷயந்தான். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்களே ஸ்டெப் பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஃபைல் பண்ணலாம். ஒருவேளை ஆடிட்டர் சைடில் ஏதாவது தப்பு நடக்கும் பட்சத்தில் கூட நான் இந்த கேட்டகரியில் தானே வரணும் அப்படின்றத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாலேஜ் பர்பஸாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இது நோ இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ நான் எதுவுமே பண்ணலைங்க, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதம் சம்பளம் வருது அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் 1, அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ், நம்ம மாத சம்பளம் ஒரு பில்லாக போட்டு மாத சம்பளம் யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாமே ஐடிஆர் 1 தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை தாண்டி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கு அப்படின்ற அடிப்படையில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு கேட்டகரியோட நீங்கள் நிறுத்திக்கலாம். அதை தாண்டி நீங்கள் எதுக்குமே போக வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் இருந்தால் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு ஒரு கேபிட்டல் கெயின் இருக்குது. கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு எம்ப்ளாயர் தான் சார், நான் ஒரு எம்ப்ளாயி தான், ஆனாலும் நான் ஒரு பூர்வீக சொத்தை விற்றுருக்கேன், ஒரு வீடை விற்றுருக்கேன். ஸோ அது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். இப்போ நீங்கள் அது ஒயிட்டாகவே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% இருக்கும். ஷார்ட் டேர்மில் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா 15% இருக்குது. ஸோ அப்போது நான் ஒரு எம்ப்ளாயி ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்கம் இருக்குது, நான் அதை கணக்கில் காட்டி ஆகணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஐடிஆர் 2 தான் ஃபைல் பண்ணணும். ஸோ ஐடிஆர் 1 கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க ப்ளஸ் அதோட கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆட் ஆகுதுன்னா நீங்கள் டைரெக்டாக ஐடிஆர் 2. ஸோ எனக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸும் இருக்குது ப்ளஸ் ட்ரேடிங் ப்ராஃபிட்டும் இருக்குது. இது ட்ரேடிங் ப்ராஃபிட்டுன்னு எடுத்துக்கலாம், ட்ரேடிங் லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் எங்கே வரேன் அப்படின்னா ஐடிஆர் 3. இதுதான் நம்ம கேட்டகரி. அதாவது நான் ஒரு ட்ரேடர், எனக்கு ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ப்ளஸ் ட்ரேடராக இருக்கலாம், இல்லை நான் ஆல்ரெடி ஜாபில் இருக்கலாம், இல்லை நான் ட்ரேடராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே நீங்கள் ஐடிஆர் 3 தான் ஃபைல் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக ஐடிலையோ இல்லை எங்கே மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டர் எங்கே நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அதோடு சேர்ந்து ஒரு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கூட நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஐடிஆர் 3ல் தான் ஃபைல் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ட்ரேடராக நம்ம மெஜாரிட்டியாக நம்ம பேச போகிறது இந்த ஐடிஆர் 3 பற்றி மட்டும்தான். ஸோ நம்ம இந்த ஐடிஆர் 3 கேட்டகரியில் தான் வருவோம். இங்கே தான் நம்மளுடைய அந்த பிஸ்னஸ் இன்கம், கேபிட்டல் கெயின் இன்கம் அலாங் வித் நம்மளுடைய நம்ம ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு தான் அதையும் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம காட்ட முடியும். ஸோ நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாருமே, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஐடிஆர் 3ல் தான் ஃபைல் பண்ணணும். ஸோ ஐடிஆர் 4 பற்றி நம்ம பெருசாக அது யாருக்கு அப்படின்னா ப்ரெசம்டிவ் டேக்ஸேஷன் அப்படின்னு இருக்குது. பட் இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ நம்ம ட்ரேடரோட கேட்டகரியோட இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அது என்னன்றது உங்கள் ஆடிட்டரை ஃபைல் பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஐடிஆர் 3 மட்டும், ஐடிஆர் 3 நம்ம ஃபைல் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன நீங்கள் நோட் பண்ணணும், ஐடிஆர் 3ன்றதை நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதில் 2 கேட்டகரி வரும். அதாவது
போத் ஸ்பெகுலேட்டிவ் அண்டு நான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் ITR 3ல வந்து நம்ம காமிச்சாகணும். இது ஸ்பெகுலேட்டிவ் நான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் நாங்கள் இன்ட்ராடே ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் இன்ட்ராடேயில் பை செல் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஸ்டாக்ஸை காலையில் வாங்குறீங்க, இன்ட்ராடே ப்ராஃபிட்டோ லாஸோ சாயந்தரம் விற்கிறீங்கன்னா அது இன்ட்ராடே ஸ்பெகுலேஷன். ஒரு F&O ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நான் ஸ்பெகுலேஷன் அண்டர் கம் டு த பிஸ்னஸ். ஓகேவா, அது வந்து ஒரு பிஸ்னஸை கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் நீங்கள் இன்ட்ராடே கேஷில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பெகுலேஷனாக வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ நீங்கள் ரெண்டு குரூப்புமே நம்ம வந்து எங்கே ஃபைல் பண்ணணும்னா ITR 3ல தான் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ நம்ம ITR 3ல தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் இன்ட்ராடே கேஷில் பண்ணுறேன் அதனால் நம்மளுக்கு இல்லை அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இன்ட்ராடே கேஷில் பண்ணுறவங்க தான் ஸ்பெகுலேட்டிவ் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ் இன்கம் அப்படின்ற போது என்னென்னா, ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு ஏன் இங்கே நம்ம வரோம் அப்படின்னா, நம்ம இங்கே தான் வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே காட்டலாம். அதாவது இப்போ நான் வந்து ஒரு இன்டர்நெட் ட்ரேட் பண்ணணும்னா நான் கம்ப்யூட்டர் வாங்கினேன், இல்லை டிப்ஸ் வாங்கினேன், இல்லை நான் கோர்ஸ் படித்தேன் அப்படின்ற எல்லாத்தையுமே இங்கே நம்ம காட்டலாம். அதனால தான் இந்த ITR 3ல மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன் இருக்கும். நீங்கள் ITR 1 போனீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் பீப்புளுக்கான எந்த ப்ரொவிஷனுமே இருக்காது. ஸோ இங்கே பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது நான் வந்து வேறு உலகத்தில் எல்லா பிஸ்னஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். பட் நம்ம ட்ரேடர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அது நம்மளுக்கு பிஸ்னஸ். அப்போ அங்கே எக்ஸ்பென்ஸாக நம்ம சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இன்டர்நெட் கனெக்ஷன், நான் சேர் வாங்கினேன், டேபிள் வாங்கினேன், லேப்டாப் வாங்கினேன், இது எல்லாமே அந்த இடத்துல தான் காட்டப்படும். அதனால தான் ITR 3 வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ லாஸ் இருக்கு இல்லையா ட்ரேடிங்கில். இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங் பண்ணும்போது எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருப்போம்னு சொல்ல முடியாது, எல்லா வருஷமும் ப்ராஃபிட்டில் இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அதில் லாஸ் வரும். அந்த லாஸை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அதாவது நான் போன வருஷம் லாஸ் இருந்தேன்னா இன்றைக்கி ஒரு வருஷம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த லாஸை அதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தும், ட்ரேடிங்க்கும் பொருந்தும். ஸோ இதுதான் வந்து இது எல்லாமே ITR 3ல தான் வந்து வரும். ஸோ AIS அப்படின்னு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா டிரான்சாக்ஷன் நீங்கள் எத்தனை இப்போ நீங்கள் ஒரு பை செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டர்ன் ஓவர் எல்லாமே வந்து இங்கே கொண்டு வரப்படும். இப்போது தேர்ட் பாயிண்ட்டு, இப்போது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, ITR நம்ம எந்த கேட்டகரியில் வரோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ ட்ரேடர் ITR 3 கேட்டகரியில் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மூணாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த கேபிட்டல் கெயின் அப்படின்றாங்கல்ல, அது என்ன அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, அசட்டு விற்று வர்றது மட்டுமே கேபிட்டல் கெயின் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த ஷேரை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே, ஒரு வருஷத்தை வாங்கின பீரியட்லேருந்து ஒரு வருஷம் தாண்டி நீங்கள் விற்றுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து LTCG லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10% வந்து உங்களுக்கு அந்த கெயின் 1 லேக்குக்கு மேலே போகுது இல்லையா, ஃபஸ்ட்டு 1 லேக் வந்த கெயினை விட்டுருங்க, அதுக்கு மேலே போகிற கெயினுக்கு 10% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இதுவே ஒரே வருஷத்தில் அந்த ஷேரை வாங்கியிருக்கீங்க, ஒரு வருஷத்துக்குள்ளாவே விற்றுருக்கீங்க, இல்லை நேற்று வாங்கியிருக்கீங்க ஒரு வாரம் கழித்து விற்றுருக்கீங்க அப்படின்னா அதில் எடுத்த ப்ராஃபிட்டுக்கு 15% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா, உங்கள் பேன் நம்பர் போட்டு நீங்கள் ITR 3 ஃபைல் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக போயிட்டு உங்கள் புரோக்கர் சைடில் உங்களுக்கு இதெல்லாம் என்ன இருக்குன்றதை இந்த டேட்டாவை நீங்கள் மேனுவலாக தான் எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து அதில் கம்பல்சரி காமிக்கணும். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எடுத்திருந்தாலும் அதெல்லாம் வந்து அங்கே கம்பல்சரி அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டிவிடெண்ட் இன்கம் அப்படின்றது, இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து டிவிடெண்ட் இன்கமாக வந்து அதுவே அந்த ப்ரொவிஷனில் வரும். ஈவன் தோ நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட் பேங்க்கில் வச்சுருந்தா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தா கூட அதுவும் டிவிடெண்ட் இன்கமாக இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேபிட்டல் கெயின் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கேட்டகரியில் வந்துடும். இதுக்கு ஆஸ் பர் ஸ்லாப் அந்த சொன்னல LTGஸ்னா 10%, STCGனா 15% நீங்கள் அதுக்கு டேக்ஸு பே பண்ணணும். நான் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம லாஸ் தானே பண்ணுறோம், நம்ம எதுக்கு போய் ஃபைல் பண்ணிக்கிட்டு, இது எதுக்கு போய் இந்த வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைப்பாங்க. ஈவன் தோ ஸ்டார்டிங் இனிஷியல் 2 இயர்ஸில் எனக்குமே அது என்ன அப்படின்ற மாதிரி, இது பண்ணால் என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானுமே இந்த தப்புகளை செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடரு நீங்கள் வந்து இங்கே முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, ஸோ செட் ஆஃப் ஃபார் கேரி ஃபார்வர்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வருஷம் நீங்கள் இந்த வருஷம் லாஸ் பண்ணியிருக்கலாம், போன வருஷம் லாஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாமே இப்போ நீங்கள் ஃபைல் பண்ணாமல் கூட இருந்துருக்கலாம். இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒருவேளை ஏன் அப்படின்னா, இப்போது F&O இருக்கு இல்லையா, அந்த F&Oவில் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து லாஸில் இருந்து தான் ப்ராஃபிட்டில் வர முடியும். ஸோ அப்போ நம்ம அந்த லாஸில் வந்து ஃபஸ்ட் இயர் 1 லேக் பண்ணிக்கலாம், செகண்ட் இயர் 1 லேக் பண்ணிக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணும்போது அதை வந்து ஆட் ஆன் பண்ணிகிட்டே வரும்பொழுது
நீங்கள் அடுத்த 8 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் ஒருவேளை ப்ராஃபிட்டில் ரீச் ஆகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பண்ண லாஸஸ் வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபைலே பண்ணலை அப்படின்னா, நீங்கள் லாஸ் பண்ணியிருந்து ஃபைலே பண்ணலை அப்படின்னா, நீங்கள் திடீர்னு அடுத்த வருஷம் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸாக ஃபைல் பண்ணி லாஸை காமிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கேரி ஃபார்வேர்டு பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா திடீர்னு அடுத்த வருஷம் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, போன வருஷம் ஒரு 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டலாக அதை அப்படியே செட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதில் நீங்கள் எக்ஸ்பென்ஸ்லாம் காமிச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஏன் ரொம்ப முக்கியம் ஃபைல் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இது ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இங்கே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு ஆடிட்டரை பார்த்து வந்து நீங்கள் லாஸில் இருந்தாலும் கம்பல்சரி ஃபைல் பண்ணுங்கள். இது F&O ட்ரேடுக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பெகுலேஷன் ஃபார் பிஸ்னஸ் லாஸ், அது யார் அப்படின்னா, இப்போ கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்கள்ல, ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்க வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய லாஸை, ஓகேங்களா. ஸோ F&Oனா 8 இயர்ஸு, இதுனா 4 இயர்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம 2 முக்கியமான கேட்டகரிஸ் வந்து இதை ஃபைல் பண்ண வேண்டியதுக்கான காரணங்கள். முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் ஏன் நான் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன் அப்படின்னா, சில ஆடிட்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா F&O ட்ரேடர்னாவே என்ன பண்ணுறாங்க, அவங்க தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்கிறாங்க. நான் எல்லா ஆடிட்டரையும் சொல்லலை, சில ஆடிட்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க. எப்படின்னா, F&O ட்ரேட் பண்ணுறீங்களா, ஆடிட் பண்ணணுமா, 15,000 20,000 25,000 சொல்லிட்டு மார்க்கெட்டில் இல்லாத ரேட்டெல்லாம் போட்டு தீட்ட பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது எனக்கு புரியல. ஈவன் தோ நீங்கள் இப்போ ஆன்லைனில் போனீங்கன்னா taxbuddy.com இருக்கட்டும், இல்லை குயிக்கோ வந்து ஜெரோதாவோட லிங்காக இருக்குது, குயிக்கோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா ஆடிட் பண்ணி தராங்க. பட்டு இதுக்கு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒருவேளை ஒரு ரூரலில் இருக்கீங்க, நீங்கள் நியர்பையில் இருக்கிறவங்க ஆடிட்டர்கிட்ட போகிறீங்க. ஆனால் எல்லா ஆடிட்டருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் கேட்டுக்கங்க. எல்லா ஊரில் இருக்கிற ஆடிட்டருக்கும் இந்த F&O ட்ரேடை எங்கே போய் ஃபைல் பண்ணணும், அது ITR 3ல் எங்கே ப்ரொவிஷன் பண்ணணுன்றதும் தெரியறதில்லை. இது என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். போன வருஷம் ஒரு ஆடிட்டர்லாம் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தவங்க, அவங்க அந்த லாஸை வந்து காட்டவே இல்லை. கேட்டால் அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. ஸோ ஆடிட்டர்ன்றது எல்லாம் சேம் தான், ஆஸ் லைக் டாக்டர் மாதிரி. பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான்னு பார்த்தா தெரியல. சில பேர் அந்த ITR 1 அந்த ரேஞ்சிலே இருக்காங்க. ஸோ மெட்ரோ சிட்டிஸில் இந்த ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த F&O ட்ரேடிங் பற்றி ஆடிட்டர்ஸு அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுருக்காங்க. பட் ரூரலில் இந்த இஷ்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா அப்படின்றத கேட்டுக்கு போங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது அவங்க ஏன் 15,000 20,000, இது ஏன் நான் சொல்ல வரேன்னா 20,000 ஏன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது சில விஷயம் அவங்க நம்மக்கிட்ட அடிச்சு வர விஷயம் என்னென்னா, இந்த டேக்ஸ் ஆடிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டேக்ஸ் ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணணும், ஒவ்வொரு ஈச் அண்ட் டிரான்சாக்ஷனும் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து சில நார்ம்ஸ் இருக்குது. டேக்ஸ் ஆடிட் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்கள் டேர்ன் ஓவர் வந்து 10 crore போயிருந்தால் தான் நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். டேக்ஸ் ஆடிட் பண்ணுறது ஒரு கொஞ்சம் சிரமமான வேலை தான், அதுக்கு ஃபீஸ் வாங்குறது ஓகே. ஆனால் டேக்ஸ் ஆடிட்டு எல்லாருக்கும் தேவை கிடையாது. இப்போ டேர்ன் ஓவர் அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் உங்களுடைய P&L ஸ்டேட்மெண்ட்டு ஜெராதோ ஏதோ லாகின் பண்ணி லாஸ்ட் 1 year எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைலில் கீழே வந்துடும் நீங்கள் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. அந்த டேர்ன் ஓவர்ன்றது என்னென்னா, 100 குவான்டிட்டி உள்ள ஒரு ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது 10,000. அதே 100 குவான்டிட்டி நீங்கள் 120 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா 12,000. ஸோ டோட்டல் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 22,000. இப்படி ஒவ்வொரு ட்ரேடாக நீங்கள் எடுக்கிற டிரான்சாக்ஷனே டேர்ன் ஓவர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இப்போ இதே ஒரு வேளை நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதே 100க்கு 25,000 இப்போ நிஃப்டி இருக்குது அப்படின்னா பார்த்துங்க 2 லட்சம் போயிடும். அதை நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் செல் பண்ணாலும் ஸோ அப்படியே எகிரிடும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணது 10.20 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனால் அது ஃபியூச்சரில் பண்ணும்போது டேர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோன்றதெல்லாம் நீங்கள் மண்டை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கீழே வந்து எவ்வளோன்னு வந்துடும். அப்ராக்சிமேட்லி என்னுடைய டேர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 55 lakhs தான். ஸோ அப்போ அதுக்கு டேக்ஸ் ஆடிட்லாம் தேவையில்லை. ஸோ நார்மலாக வந்து இதை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த மெயின்டைன் புக் ஆஃப் அக்கௌண்ட் இதுக்கும் வந்து 2.5L, அதாவது டேர்ன் ஓவர் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. இந்த ரூல்ஸில் நிறைய இடத்துல இதுவுமே வித்தியாசப்படுறாங்க. ஸோ இப்போது நார்மலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் சொல்ல வர 2 கருத்து, முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் லாஸில் தானே இருக்கேன், நான் ஏன் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத நினைக்காதீங்க. நீங்கள் லாஸில் இருக்கீங்களோ ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ, ப்ராஃபிட்டில் தான் கம்பல்சரி பண்ணணும், லாஸில் இருந்தாலும் பண்ணணும். அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். வேறு ஏதாவது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அதை வந்து
சாரி, இது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால 8 இயர்ஸ் நீங்கள் வந்து அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது, ப்ராஃபிட்டில் இருந்தால் கம்பல்சரி பண்ணணும். லாங் டைம் கேபிட்டல் இது மாதிரி ஏதாவது இருக்குது, நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இன்கம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி இது எல்லாமே உங்கள் பேன் நம்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இது எல்லாமே பண்ணி தான் ஆகணும். அது ஒன்று. ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய ஊரில் வந்து இதெல்லாம் இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10 crore மேலே இருந்தால் தான் டேக்ஸ் அடிட் பண்ணணும். நீங்கள் ஏன் சார் இதுக்காக இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசி ஒரு நல்ல ஆடிட்டராக பார்த்து ஃபைல் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வருஷம் நான் வந்து நானே தான் ஃபைல் பண்ணிக்கிட்டேன். அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஜெரோதாவில் ஒரு அருமையான ப்ரொஃபஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு டிமெட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுக்கு இப்போ 80cc ஏன் இது மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்மளே அது பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப இதுதான். ஆனால் பட் அது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஆடிட்டராக பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை அமுச்சு நீங்கள் வந்து க்ளீனாக வந்து பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.